ஒரு பெண் ஆக்டோபஸ் முட்டையிடும் நேரத்தில் அதன் உடல் மெதுவாகவும் திட்டமிட்டும் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ஒரு செயல்முறையை தொடங்குகிறது. அதிலிருந்து எந்த ஒரு ஆக்டோபஸ் தாயும் தப்பி பிழைப்பதில்லை. அதன் குஞ்சுகள் பொரித்து கடலில் நீந்தி செல்லும் நேரத்தில் அதன் தாய் ஏற்கனவே பல நாட்களுக்கு முன்பே இறந்திருக்கும். இதற்கு காரணம் அதன் கண்களுக்கு பின்னால் அமைந்துள்ள 2 சிறிய சுரப்பிகளிலும் அவை வெளியிடும் ஹார்மோன்களிலும் இறுதியாக மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த விதியை குறியீடாக்கி வரும் மரபணுக்களிலும் அடங்கியுள்ளது. ஒரு பெண் ஆக்டோபஸ் முட்டையிடும் பொழுது அதன் உடலுக்குள் ஒரு அடிப்படை மாற்றம் நிகழ்கிறது. அது உண்பதை நிறுத்துகிறது, வேட்டையாடுவதை நிறுத்துகிறது, மேலும் தற்காப்பு என்று கருதப்படக்கூடிய எதையும் செய்வதை நிறுத்துகிறது. அதற்கு பதிலாக அது ஒரே குறிக்கோளுடன் தீவிரமாக செய்வது காவல் காப்பது. முட்டைகளுக்கு ஆக்சிஜன் கிடைப்பதை உறுதி செய்ய அது தன் கைகளால் தொடர்ந்து விசிறுகிறது. மிக அருகில் வரும் எதையும் விரட்டி அடிக்கிறது. வெளி உலகம் ஒரு பொருட்டே இல்லை என்பது போல அந்த முட்டை கூட்டத்தின் மீது தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. ஏனெனில் அதை பொறுத்தவரை வெளி உலகம் அடிப்படையில் ஒரு பொருட்டே இல்லை. இது அது எடுக்கும் ஒரு முடிவல்ல, இது ஒரு உயிரியல் கட்டளை. மேலும் இது அதன் கண்களுக்கு பின்னால் அமைந்துள்ள பார்வை சுரப்பிகள் எனப்படும் 2 சிறிய அமைப்புகளிலிருந்து வருகிறது. அவற்றை மனித மூளையில் பட்டாணி அளவுள்ள அமைப்பாக செயல்படும் பிட்யூட்டரி சுரப்பியின் ஆக்டோபஸ் பதிப்பு என்று நினைத்துக் கொள்ளலாம். இந்த பிட்யூட்டரி சுரப்பி ஒரு முதன்மை கட்டுப்பாட்டாளராக செயல்பட்டு வளர்ச்சி முதல் மன அழுத்தம், இனப்பெருக்கம் வரை அனைத்தையும் ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் சமிஞ்சைகளை அனுப்புகிறது. ஒரு ஆக்டோபஸில் பார்வை சுரப்பிகள் இதே போன்ற ஒரு பங்கை வகிக்கின்றன. ஆனால் முட்டையிட்ட பிறகு அவை மிகவும் வியத்தகு விஷயம் ஒன்றை செய்கின்றன. அவை ஹார்மோன்கள் மற்றும் ஸ்டெராய்டு சேர்மங்களின் பெருக்கத்தை வெளியிடுகின்றன. அவை மிகவும் திட்டமிட்டு அதன் உடலை செயலிழக்க செய்ய தொடங்குகின்றன. அதன் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனம் அடைகிறது. ஆற்றலுக்காக அதன் உடல் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதால் அதன் தசைகள் சிதைய தொடங்குகின்றன. எதுவும் மிச்சமில்லாதவரை அது சீராக மெலிந்து முழு நேரமும் காவல் காக்கிறது. இங்கேதான் இந்த கதை ஹார்மோன்களை தாண்டி ஆழமாக செல்கிறது. பார்வை சுரப்பிகள் தன்னிச்சையாக செயல்படுவதில்லை. பல மில்லியன் ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியில் ஆக்டோபஸ் மரபணு தொகுப்பில் பொதிந்துள்ள மரபணு வழிமுறைகளுக்கு அவை பதிலளிக்கின்றன. 2018 ஆண்டில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் சிகாகோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தாய்மையின் வெவ்வேறு நிலைகளில் ஆக்டோபஸ்களில் எந்த மரபணுக்கள் இயங்குகின்றன, எந்த மரபணுக்கள் இயங்காமல் போகின்றன என்பதை கண்டறிந்தனர். ஆக்டோபஸ் பட்டினி கிடந்து உடல்நிலை மோசமடைய தொடங்கிய பொழுது கொலஸ்ட்ராலை வளர்சிதை மாற்றம் செய்யும் ஸ்டெராய்டுகளை உற்பத்தி செய்யும் மரபணுக்களின் செயல்பாட்டு நிலைகள் நினைத்திராத அளவில் அதிகரித்தன. இனப்பெருக்கத்தை தவிர வேறு எதனுடனும் பார்வை சுரப்பி தொடர்பு படுத்தப்பட்டது இதுவே முதல் முறையாகும். மே 2022 நடத்தப்பட்ட தொடர் ஆய்வு உண்மையில் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்களை வரைபடமாக்கியது. முட்டையிட்ட பிறகு பார்வை சுரப்பிக்குள் 3 தனித்துவமான ஸ்டெராய்டு பாதைகள் இயங்குவதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். முதலாவது, பாலூட்டிகளில் கர்ப்பத்துடன் பொதுவாக தொடர்புடைய 2 ஸ்டெராய்டுகளான பிரெக்னனோலோன் மற்றும் புரோஜெஸ்டிரோனை உற்பத்தி செய்கிறது. இரண்டாவது, பித்த அமில உற்பத்தியில் ஈடுபடும் இடைநிலை சேர்மங்களான கொலஸ்டனாய்டுகளை உருவாக்குகிறது. மூன்றாவது, கொலஸ்ட்ராலின் முன்னோடியான 7-DHC எனப்படும் டிஹைட்ரோ கொலஸ்ட்ராலின் அளவை மிக அதிகமாக உருவாக்குகிறது. இந்த 3 வழிமுறைகளும் சேர்ந்து விலங்கின் டிஎன்ஏவில் எழுதப்பட்ட துல்லியமாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு உயிர் வேதியியல் தொடர் நிகழ்வை குறிக்கின்றன. இனப்பெருக்கம் முடிந்த கணத்தில் இந்த தொடர் நிகழ்வு அதன் உடலை உள்ளிருந்து சிதைக்க தொடங்குகிறது. அதற்கு என்ன நடக்கிறது என்பதற்கான தொழில்நுட்ப சொல் முதுமை அடைதல் ஆகும். இது காலப்போக்கில் ஒரு உயிரினத்தின் படிப்படியான உயிரியல் சிதைவை குறிக்கிறது. பெரும்பாலான விலங்குகளில் முதுமை அடைதல் என்பது வயதாவதோடு தொடர்புடைய ஒரு மெதுவான படிப்படியான செயல்முறையாகும். ஆக்டோபஸை பொறுத்தவரை இது ஒரு நிலைமாற்றி போன்றது. மேலும் இது உடலாலேயே வேண்டுமென்று இயக்கப்படுகிறது. இதற்கு மிகவும் வலுவான ஆரம்ப ஆதாரம் 1977 ஆண்டில் சயின்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வாளர் ஜெரோம் வோடிஸ்கியின் ஒரு முக்கிய ஆய்விலிருந்து கிடைத்தது. அந்த ஆய்வில் பெண் ஆக்டோபஸ்கள் முட்டையிட்ட சிறிது நேரத்திலேயே அவற்றின் பார்வை சுரப்பிகள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டன. ஆராய்ச்சியாளர்களால் அதன் முடிவுகள் வியக்கத்தக்கவையாக இருந்தன. அந்த பெண் ஆக்டோபஸ்கள் மீண்டும் சாப்பிட தொடங்கின, தங்கள் முட்டைகளை அடைகாப்பதை கைவிட்டன, மேலும் சில இரண்டாவது முறையாகவும் இன சேர்க்கை செய்தன. சுரப்பிகள் அகற்றப்பட்ட ஆக்டோபஸ்கள் அவை அகற்றப்படாத ஆக்டோபஸ்களை விட சராசரியாக 5.75 மாதங்கள் கூடுதலாக வாழ்ந்தன. ஒரு விலங்கு ஒருமுறை இனப்பெருக்கம் செய்துவிட்டு இறந்துவிடும் இந்த இனப்பெருக்க முறை செமல்பாரிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இது பசிபிக் சால்மன் மீன்கள், சில வகை மார்சுபியல் எலிகள் மற்றும் பல
பல வகை பூச்சிகள் என இயற்கை உலகம் முழுவதும் காணப்படுகிறது. பரிணாமம் தனிப்பட்ட உயிர் வாழ்வை பற்றிய தனது இயல்பான விஷயத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட உயிரினங்கள் அனைத்திலும் ஒரே முடிவுக்கு வந்துள்ளது. சில சமயங்களில் ஒரு தாய் உயிருடன் இருப்பதை விட இறந்த நிலையில் தன் சந்ததிக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கிறது. பலவீனமடைந்து பட்டினியால் வாடி உடல்நிலை மோசமடைந்து வரும் ஒரு ஆக்டோபஸ் தாய் கூட வேட்டையாடுபவர்களுக்கு ஒரு வலிமையான தடையாக இருக்கிறது. இதனால் எல்லா முட்டைகளும் பாதுகாக்கப்படுகிறது. முட்டையின் வளர்ச்சியின் அந்த முக்கியமான வாரங்களில் குஞ்சுகள் பொரிக்கும் வரை தாயின் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகளை வியத்தகு முறையில் மேம்படுத்துகிறது. மேலும் தாய் இறந்தவுடன் சுற்றியுள்ள சூழல் மண்டலம் ஒரு விதத்தில் அவைகளின் வருகைக்காக தூய்மையாக்கப்பட்டு தயாராகிவிடுகிறது. தாயை கொண்ட அதே மரபணுக்கள் இப்பொழுது தாயின் ஒவ்வொரு குஞ்சுகளுக்குள்ளும் கடலில் சுதந்திரமாக நீந்துகின்றன. தாய்க்கு அது இரக்கமற்றது. பல மில்லியன் ஆண்டுகளாக இது பண்படுத்தப்பட்டுள்ளது. இன்று உயிருடன் இருக்கும் ஒவ்வொரு ஆக்டோபஸும் அதற்கு சான்றாகும். தாய் இறந்து போனாலும் அதன் மரபணுக்கள் கோடிக்கணக்கான குஞ்சுகள் மூலமாக தொடர்ந்து கடலில் உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இயற்கை எப்பொழுதும் நம்ப முடியாத வித்தியாசமான அதிசயங்களை கொண்டுள்ளது.